சிவாய நம. நம்மளோட சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அதன் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தை அமாவாசையோட சிறப்புகள். அது எப்போ வருது, என்னைக்கு வருது அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைக்கு அதீத சிறப்பு இருக்குது. வருடத்தில் வரக்கூடிய 3 மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ரொம்பவுமே சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது. ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை. இந்த அமாவாசை நாட்களில் நம்ம பித்ருக்களுக்கு பித்ருக்கடன், இது கடன் தான். நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த தர்ப்பணம் முறையாக செய்யும் போது நம்ம குடும்பத்தில் ஏற்றம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும், தொழில் விருத்தி இருக்கும். எந்த ஒரு தொழிலை தொட்டாலும், எந்த ஒரு செயலை தொட்டாலும் அதில் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை. இந்த தை அமாவாசை என்னைக்கு வருது அப்படின்னா 29ஆம் தேதி புதன்கிழமை தை அமாவாசை. நம்ம வீட்டில் எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் இந்த பித்ரு கடன் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு செய்ய வேண்டியதை முறைப்படி நம்ம செஞ்சிடணும். இதை செய்யாமல் இருக்கிறதுனால தான் சில வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையின்மை, திருமண தடை ஏற்படுறது, சரியான நிரந்தரமான வேலை இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். இந்தவித தடைகள் எல்லாம் உங்களோட தசாபுத்தியின் அடிப்படையில் நடக்குது அப்படின்னாலும் உங்களோட முன்னோர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை சரியாக செய்யும் போது இந்த பிரச்சனையிலிருந்தெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட முடியும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை அந்த நேரத்தில் உங்களால் தர்ப்பணம் கொடுக்க முடியலை, அதை தவற விட்டவங்க இந்த தை மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை பயன்படுத்தி உங்களோட முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துக்கலாம். ஆற்றங்கரையில் முறையாக எள்ளும் தண்ணீரும் வச்சு முறையாக பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் நாங்கள் செய்தது இல்லை அப்படின்னா வீட்டிலையே சாதம் வச்சு தயிர் ஊற்றி கருப்பு எள்ளு போட்டு நீங்கள் காக்காவுக்கு சாதம் வைக்கலாம். பசுக்களுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் நீங்கள் கொடுக்கலாம். சூரியன் உச்சி பொழுதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் படையல் போட்டும் நம்மளோட முன்னோர்களை மனதார வழிபடலாம். படையல் போட்டு வழிபடுறது, காக்கைக்கு சாதம் வைக்கிறது, பசுவுக்கு வாயுரை கொடுக்கறது, இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுதும் பித்ரு கடன் முழுமையாக செய்ததற்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் தை அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த தை அமாவாசை அதோட திருவோண நட்சத்திரம், திருவோண விரதமும் இணைஞ்சு வர்றது அப்படின்றது ரொம்பவுமே சிறப்பு. அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தபடியாக சோடசக்கலை நேரம், அதாவது அமாவாசை பௌர்ணமி முடிஞ்ச திதியும் அடுத்த பிரதமை திதியும் ஒன்று சேரக்கூடிய அந்த 5 செகண்ட் 5 நொடியானது நம்மளுக்கு சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம திருமூர்த்தி பகவானை வழிபடும் போது நம்மளுக்கு கடன் தொல்லை நீங்கும், சகல தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நேரம் எப்போ வருது அப்படின்னா 29ஆம் தேதி இரவு 7:21க்கு அமாவாசை திதியானது முடிவடையுது. அமாவாசை திதி முடிவடையக்கூடிய நேரத்தின் முன் 1 மணி நேரம், பின் 1 மணி நேரம், இந்த 2 மணி நேரத்துக்குள்ள இந்த சோடசக்கலை நேரமானது வரும். அந்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி வச்சு திருமூர்த்தி பகவானை வழிபடும் போது, திருமூர்த்தி பகவான் அப்படின்னா யாருன்னா முப்பெரும் தேவர்களோட ஒன்றிணைந்த ரூபமே திருமூர்த்தி. திருமூர்த்தி பகவானை வழிபடும் போது சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்த அற்புதமான இந்த தை அமாவாசைனால தவற விடாதீங்க. இவ்வளோ சிறப்புகள் நிறைஞ்ச இந்த தை அமாவாசை அன்னைக்கு பித்ருக்கடன் தீர்க்கிறது, குலதெய்வ வழிபாடு செய்கிறது, இந்த சோடசக்கலை வழிபாடு செய்து சகல சௌபாகியத்தையும் பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் பார்க்குறதோட இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்துக்கோங்க. சிவாய நம. வாழ்க வளமுடன்.